There's a fire in me, melting at the bottom of the sea. It was a beautiful thing. பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு டிசைர் 2 போட்டிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று BS4 ஒன்று BS6. BS6 இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதான் கேப் டிரைவர், ஒரு கமர்ஷியல் ஓட்டுறவரோட வண்டி. அது வந்து மன்னார்குடி வண்டி. இது இப்போ சென்னையில் ஓடிட்டுருக்காரு. இப்போ பாருங்கள், நம்ம வழக்கம் போல் ஃபிட் பண்ணுற கிட் வந்து BS6 மோட்டோசன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சென்சார் அதிகமாகிடுச்சு. லேட்டஸ்ட் இன்ஜினை அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 8 பெட்ரோல் சென்சாரு, 2 கேம் இருக்கும் இதில். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸு. ஸோ அதுக்கேற்றமே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ரெடியூசர் வந்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் டிராயிங் எப்படி இருக்கோ அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே ரெடியூசரு, ரெயின் இன்ஜெக்டர் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் 8 பெட்ரோல் சென்சார் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ECM பாருங்கள் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம். மெயினாக எக்ஸிஸ்டிங் ECM, பெட்ரோல் ECMோட CNG ECM அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பாருங்கள், ட்ரூவாக இதில் இருக்குது எல்லாமே. ஸோ வால் ஃபில்லிங் வால் வந்து கஸ்டமர் வந்து இங்கே ஃபில் பண்ணுவாங்க கேஸு. சிலிண்டர் ஃபிட்டிங் பாருங்கள், ஸ்டாண்ட் ஆக்சஸ் எப்படி ஃபேப்ரிகேட்டட் ஸ்டாண்டு, கம்பெனியில் என்ன ஃபிட் பண்ணுறோம் அதே சேம் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஸ்விட்ச் கொடுத்து ஃபுல்லாக இன்ஸ்டேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் டேங்க்குக்கு. ஸோ நம்ம கம்பெனி ஆக்சுவலும் உங்களுக்கு தெரியும், ஒன் மார்க்கெட்டு. நம்ம கியா காரன்ஸ், செல்டாஸ், மஹேந்திரா தார், சோனட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம். It was a beautiful thing. And all these memories trying to hold me back, but they can't see. I was born to be free. There's a fire in me, melting at the bottom of the sea. It was a beautiful thing. And all these memories trying to hold me back, but they can't see. I was born to be free. Make a deal, gravity is pulling me down the
pacify me. Belting at சார் வணக்கம் சார், சதீஷ் சார். சொல்லுங்க சார். சார் எத்தனை மணிக்கு வந்தீங்க சார் இன்னைக்கு சிஎன்ஜி ஃபிட் பண்ண? காலைல ஒரு 7:30 இருக்கும் சார். ஓகே, எத்தனை மணிக்கு நம்ம முடிச்சு கொடுத்தோம் உங்களுக்கு? ஒரு 1 o'clock முடிச்சிட்டீங்க சார். வேலை பக்காவாக இருந்தது, எல்லாமே தெளிவாக கண்ணெதிரில் பண்ணுறீங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன் சார் நான். சரிங்க சார், உங்களுக்கு அந்த இஎம்ஐ எப்படி சார்? உங்களுக்கு எப்படி அந்த இஎம்ஐ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இஎம்ஐ ஆப்ஷன் ரொம்ப லோவஸ்ட்டில் பண்ணி தராங்க. என்னால் இன்னி வரையும் சிஎன்ஜி மாட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ இடம் விசாரிச்சிட்டேன், இஎம்ஐ ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருந்தாலும் 50,000 மேக்ஸிமம் கட்ட சொல்கிறாங்க. முக்கால்வாசி கட்ட சொல்லிட்டு தான் பேலன்ஸ் ஒரு கம்மியாக தான் இது பண்ணி தராங்க. இங்கே நம்ம அண்ணன்கிட்ட வந்து கேட்டதுக்கு, நான் உங்கள் சிபில்லாம் செக் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க, உங்களுக்கு 15,000 கட்டுங்க, நான் பண்ணித்தரேன்னாரு. என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். நம்மளால் மிடில் கிளாஸு பக்காவாக இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன் சூப்பர். ஆனால் ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன். நம்மளால் அவ்வளோதான் முடியும்னு நினச்சி எங்கடா பண்ணுவாங்கன்னு நினச்சி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறப்ப தான் கடவுள் மாதிரி கிடைச்சா போல். சூப்பராக இருக்குது, வேலையும் பக்காவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸில். என் வண்டியான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. என் வண்டி எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. பெட்ரோலில் சிஎன்ஜி மாட்டுறதுக்கான ஒரு அடையாளமே இல்லை வண்டியில். பிக்கப்லேருந்து ஏசி கூலிங்லேருந்து எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது ரெண்டுத்துக்கும். சரிங்க சார், நம்ம ஏஜிஎன்பி பிரதான் அவங்க தான் இஎம்ஐ பண்ணாங்க. அவங்க எக்ஸிக்யூட்டிவ் எப்படி உங்ககிட்ட நடந்துருந்தாங்க? நல்லா தான் சார் நடந்துக்கிட்டாங்க. அவங்களே இப்போ எப்படி சொல்கிறது, இஎம்ஐ ஆப்ஷன்லாம் கொஞ்சம் டப்புன்னு எடுத்தோடனே பண்ண மாட்டாங்க. 1 வீக் இல்லை 1.5 வீக் கூட எடுத்துப்பாங்க. ஆனால் இவர் அன்றைக்கி அமுச்சு விட்டேன், அன்றைக்கி 1 டேலே சிபில் செக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. இவ்வளோ கட்டணும், இதுதான் உங்கள் அமௌண்ட்டு, எல்லாம் பண்ணி தந்துடுறேன் பக்காவாக சொல்லிட்டாரு. நான் இப்போ சிஎன்ஜி மாட்டுறதுக்கு அண்ணன் ஷாப்புக்கு வந்தோடனே அங்கேயே அவரே வந்துட்டார். அங்கே வந்து அவரே எல்லாம் பண்ணி டாக்குமெண்ட் சார்ஜ் எல்லா டாக்குமெண்ட்லாம் அவரே எடுத்துகிட்டு போயிட்டாரு. சரிங்க சார், இப்போ ஒன் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் யாருன்னா ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். நான் என்ன யாருன்னா இப்போ எங்கன்னா சிஎன்ஜி மாட்டணும் எங்கன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஷாப் மட்டும் தான் சார் சொல்லுவேன். சரிங்க சார், நானும் நிறைய இடத்துல விசாரிச்சுட்டேன். நிறைய இடத்துல சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கேட்டுட்டேன். பட் அங்கெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. டபுள் மைண்ட் செட்டாக இருந்தது. அண்ணங்கிட்ட ஒரு 2 நாள் பேசினேன். ஃப்ரெண்டு சொன்னார், எனக்கு ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணார், நம்பர் கொடுத்தாரு. பேசினேன், 2 நாள் தான் பேசினேன். இந்த இன்னைக்கு வந்து மாட்டிட்டு போகிறேன் சார். எனக்கு இஎம்ஐ ஓகே ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்சது 15,000 கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓகே பண்ணாங்க. ஓகே அதை வந்து பண்ணிட்டு போயிட்டேன் சார். எங்கள் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா சார்? கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் வந்து தெளிவாக கண்ணெதிரில் பண்ணுறீங்கன்னும் போது நமக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். நீங்கள் ஒயர் மாட்டினீங்களா மாட்டலையா, ஒரு இடத்துல வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. வண்டி விட்டு போங்க, நாளைக்கு வந்து எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு வந்து தெரியாது அவங்க மாட்டியிருக்காங்களா மாட்டல. டபுள் மைண்ட் செட்டாக இருக்கும். ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கண்ணெதிரில் அந்த கிட்டிலேருந்து எல்லாமே கண்ணெதிரில் ஓப்பன் பண்ணி எதிரில் தான் மாட்டினீங்க. எனக்கு வேலை ஓகே சார். எனக்கு ஃபினிஷிங் பக்கா சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய வண்டி வரும் இதுக்கப்புறம். சரிங்க சார், இதே மாதிரி உங்கள் ஒர்க்கில் கரெக்டாக இருங்க. இதே மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வண்டி நிறைய வரும். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். Fight it on, fight it.